விசை உறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல். கண்ணீர் துளி வர உள்வுருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதி செய்த கல்வி கடவுளுக்கான வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற ஐவகை நிலங்களில் மகிழ்ச்சியையும் குடும்ப நலத்தையும் வளத்தையும் முன்வைக்கக்கூடிய குறிஞ்சி வாழ் பெருமக்களே, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்பார்கள். மலையகத்தை தன் தாய் பிறந்த நிலமாக கொண்டு விளங்கக்கூடிய என் உயிரினும் மேலான தமிழ் உறவுகளே, இந்த 5வது புத்தக திருவிழாவை முன்னெடுத்திருக்கக்கூடிய என் கெழுதகை தோழமை திரு பாட்ஷா அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைமை உரை நிகழ்த்திய அருமை பெருந்தகை திருநாவுக்கரசர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இன்னபிற சான்றோர்களே, எழுத்தாளர்களே, படைப்பாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, பிரமுகர்களே, வணக்கம். எப்படி தொடங்குவது என் பேச்சை என்று நினைத்தபடி இருக்கிறேன். வந்தபொழுது மழை பெய்து கொண்டிருந்தது. நான் ஒலிபெருக்கியில் என் குரலை ஒலிக்க தொடங்கி அந்த வினாடியில் அது நின்றிருக்கிறது. நான் என் பேச்சை நிறுத்துகின்ற அளவிலே அதுவும் நின்றிருக்க வேண்டும் என்கின்ற இந்த நேரத்திய பிரார்த்தனையை முன்வைத்து என்ன பேசிவிட முடியும் என்று சிந்தித்தபடிதான் உட்கார்ந்திருந்தேன். தலைப்பு தந்திருக்கிறார்கள், ஏன் படிக்க வேண்டும் என்று. நான் இப்படி தொடங்குகிறேன் இன்றைய பேச்சை. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரியிலே PhD முனைவர் பட்டத்திற்கு விண்ணப்பித்துவிட்டு அதற்கான பணிகளெல்லாம் முடித்துவிட்டு அந்த ஆய்வு கோப்பை சமர்ப்பிப்பதற்கான பணம் இல்லாத காரணத்தினால் நான் என்ன செய்தேன்? வேலை தேடி வெளியேறினேன். பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறினேன். எனக்கு கிடைத்த வேலை ஒரு பள்ளிக்கூடத்திலே UKG LKG PT டீச்சர் வேலை. மாசத்துக்கு 800 ரூபாய் சம்பளம். நான் கட்ட வேண்டியது 2000 ரூபாய். நான் 3 மாதமாவது அங்கு வேலை செய்தாக வேண்டும். எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா அப்பா மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்னா. நூலகத்தில் எவ்வளவு இருப்பேனோ அந்த அளவிற்கு நான் விளையாட்டு அரங்கத்திலும் இருப்பேன், விளையாட்டு திடலிலும் இருப்பேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன். எனக்கு ஸ்போர்ட்ஸ் கேர்ள். ஐ வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் கேர்ள். எனக்கு ஓடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். நிறைய ஓட்டப்பந்தயத்தில் பரிசு வாங்கியிருக்கேன். கபடி நல்லா விளையாடுவேன், ஷட்டில் காக் விளையாடுவேன், எரிப்பந்து வீசுவேன். இப்படியெல்லாம் நிறைய காம்படிஷனில் கலந்துக்கிட்டதுனால எனக்கு PT டீச்சர் வேலை கிடைச்சது. நான் போயிட்டேன். போய்
அந்த கிரவுண்டில் தான் எனக்கு ஒரு சின்ன ஸ்டூல் கொடுப்பாங்க, குட்டி ஸ்டூல். வெயில் அடிக்கும், உட்கார்ந்துருக்கணும். குழந்தைகளுக்கு பிடி ஹவரில் அவங்க வருவாங்க, அவங்களுக்கு விளையாட்டை சொல்லித்தர வேண்டும். ஒரு நாள் ரவுண்ட்ஸ் போகிறேன், டிசிப்ளின் டியூட்டி எனக்கு. ரவுண்ட்ஸ் போகிறேன். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் ஃப்ரீயாக இருந்தது. உள்ளே நுழைஞ்சு கேட்டேன், டீச்சர் வரலையான்னு. வரல. நான் எந்த டீச்சருக்கு? தமிழ் டீச்சர்னு. உடனே ஆசை ஆயிடுச்சு எனக்கு. என்ன பாடம்? திருக்குறள் கொடு, ஒழுக்கமுடைமை. புத்தகத்தை பார்த்துட்டே இருக்கிற மின்னல் மாதிரி உள்ள நுழைஞ்சாங்க தமிழ் டீச்சர். பிடி டீச்சர் தானே. உள்ள என்ன பண்றீங்க? உள்ள போங்க. உங்களுக்கு தெரியாது, அந்த நேரத்தில் என் இதயம் சுக்கு நூறாக வெடித்தது. என் கண்ணீரை யார் கேட்டார்களோ இல்லையோ தமிழ்த்தாய் கேட்டுக்கொண்டாள். நான் வெளியே வருகிறேன். என் 3 மாத அந்த வேலையை முடிக்கிறேன். கையிலே காசு எடுத்துக்கொண்டு சமர்ப்பிக்கிறேன். ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் லெக்சரர் வேலை கிடைக்குது தமிழுக்கு. 2500 ரூபாய்க்கு போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1.5 வருஷத்தில் எனக்கு எஸ்ஐடி காலேஜ், நீதிபதி பஷீர் அஹமத் சையத் காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்குது. 4500 ரூபாய் சம்பளம். வந்துட்டேன். தமிழை விடவே இல்லை. நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன், பேசிக்கொண்டே இருக்கிறேன். புத்தகங்களின் பால் ஆர்வம் மிகுந்தபடி இருக்கிறது. உலகமெல்லாம் சுற்றுப்பயணம் சென்று கொண்டே இருக்கிறேன். விரிவுரையாளராக இருந்த நான் துணை பேராசிரியராக உயர்கிறேன். துணை பேராசிரியராக இருந்த நான் சில ஆண்டுகளில் இணை பேராசிரியராக உயர்கிறேன். இணை பேராசிரியர் ஆனதற்கு பிறகு இந்த காலகட்டத்தில் என்னை வெளியில போக சொன்னாங்கல்ல, அவங்க என்னுடைய துறைக்கு என்னோட வேலை செய்ய வந்துட்டாங்க. அவங்க 4ஆம் நம்பர், நான் 3ஆம் நம்பர். அதற்கு பிறகு அவர்கள் என்னை விட மூத்தவர்கள். எனக்கு முன்னால் அவர்கள் 2 ஆண்டுகள் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றார்கள். நான் நிரம்ப நேசிக்கக்கூடிய பெண்மணியாக அவருடைய ஆழ் மனதை நான் புரிந்து கொண்டதற்கு பிறகு அவர் மீது பேரன்பு செலுத்த தொடங்கிவிட்டேன் நான். பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு, இப்போ இந்த மாசத்துக்கு முந்தின மாசம் இருந்ததில்ல, முந்தின மாசம் கூட இல்லை, ஜூன் மாதம் 16ஆம் தேதி எனக்கு தமிழ்துறை தலைவராக உயர்வு கிடைத்தது. பிடி டீச்சராக இருந்தேனா, பென்சிலில் கையெழுத்து போட்டுட்டு இருந்தேனா, என்னை கொண்டு வந்து தமிழ் என்ன செய்தது, கல்வி என்ன செய்தது, துறை தலைவராக போட்டுருச்சா. 1 மாதம்தான் துணைத் தலைவராக வேலை செஞ்சேன். ஐயோ வேலையை விட்டுட்டியான்னு கேட்காதீங்க. தமிழ்நாடு அரசிடம் இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற தமிழ்நாடு அரசின் உலக தமிழ் சங்கம் என்கின்ற தமிழ்நாடு அரசின் நிறுவனத்திற்கு துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் என்னை நியமித்திருக்கிறது. இன்றைக்கு நான் உலக தமிழ் சங்கம் மதுரையின் இயக்குனராக, துணைத் தலைவராக உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இதைவிட பெரு விளக்கம் தேவையில்லை. ஏன் படிக்க வேண்டும்? ஏன் படிக்க? குழந்தை கேட்குதுல்ல, ஏன் படிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி உயரணும்னா படிக்கணும். இப்போ அடிப்படையில் ஒரு விஷயத்த சொல்றேன். இங்க நிறைய பேர் வந்து போன்ல நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாப்பா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண, யூடியூப்ல வந்துடும். இது வரைக்கும் என்ன எதில் பார்த்துருக்க? இதில் தானே பார்த்துருக்க. இன்னைக்கும் இதுலயே பார்க்குற. எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து இங்கே உன்னை பார்த்து பேச வேண்டும், நீ என்னை பார்த்து என் பேச்சை கேட்க வேண்டும் என்று நான் இருக்கிறேன். இன்றைக்கும் நீ இதில் தான் என்னை பார்த்துக்க. என் பேச்சை கேட்பதற்கு இங்கு வர முடியாதவர்களுக்கு பெரியவர்கள் துணை செய்கிறார்கள். காணொளியின் மூலமாக பேச்சு பதிவாகி கொண்டிருக்கிறது. நான் இங்கே வந்தது உங்களுக்காக மட்டுமே. இங்கே காத்திருக்கக்கூடிய என் தாய் தமிழ் மக்களுக்காக நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். ஏன் படிக்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
படிக்க தெரியாதவராக ஒருவர் இருந்தார். அவர் பெயர் முகம்மது. நபிகள் நாயகம் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று மரியாதையோடு பல கோடி பேர் தன்னுடைய இனத்தின் தன்னுடைய மதத்திற்கான தூதுவராக இருக்கக்கூடியவர் என்று கொண்டாடுகின்ற அந்த மனிதருக்கு படிக்க தெரியாது. அஜமி. இறைவன் முதலில் அவரை சந்திக்கின்ற பொழுது சொல்லப்பட்ட முதல் சொல் என்ன தெரியுமா? ஓதுவீராக, இக்ரா, வாசி. எனக்கு தெரியாது, வாசி. வாசித்தால்தான், ஓதினால்தான், அறிந்தால்தான் உன்னால் உலக மக்களுக்கு முன்னுதாரணமாக வாழ முடியும் என்று இறை முடிவு செய்த காரணத்தினால் அஜமியாக இருந்த ஒரு மனிதரை மிகப்பெரிய ஞானியாக இறைவன் உயர்த்தினான் என்று இஸ்லாமிய மதம் சொல்கிறது. நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். இந்து மத கடவுளர்கள் இருக்காங்கல்ல, அந்த கடவுள் இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. I admire Lord Krishna. Happy birthday to Lord Krishna. கிருஷ்ண ஜெயந்தியில் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இன்றைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப வியந்து பார்க்கிற அந்த இந்து மத தத்துவங்களில் ஓவியங்களை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருவர் கடவுளர்களுடைய ஓவியங்களை எனக்கு கொண்டு வந்து காட்டினார். யார் வரைந்த ஓவியம் என்று பார்த்தால் ரவி வர்மா வரைந்த ஓவியம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரைஞ்சிருப்பார் ரவி வர்மா. பார்த்தவர்கள் பாக்கியசாலிகள். அதுல லக்ஷ்மியை வரைஞ்சிருப்பார். ஒரு நல்ல அழகான பிங்க் கலர், அது லக்ஷ்மி பிங்க்னு சொல்லுவாங்க, ராணி பிங்க்னு சொல்லுவாங்க. அழகான பிங்க் கலர்ல அந்த சாரி கட்டிக்கிட்டு ஒரு தாமரை பூல பிங்க் கலர்ல இருக்கும். தாமரை பூல அழகா உட்காந்துருப்பாங்க. அவங்க கையில ஒரு பானை இருக்கும், தங்கப்பானை. அதுல நிறைய தங்க காசு இருக்கும். அது அப்படி இப்போ நீ கேட்டா கொடுத்துருவேங்கிற மாதிரி நம்மளை நோக்கி அப்படி இருக்கும். அது சரின்னு போய் சரஸ்வதியினுடைய ஓவியத்தை பார்த்தேன். இந்த அம்மா நல்லா பத்மாசனம் போட்டுட்டு கையில நல்லா அந்த குடத்தை வச்சுட்டு அழகா உட்கார்ந்து இருக்குதா. சரஸ்வதியை பார்த்தா கையில வீணை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. ஆனா அது பத்மாசனத்தில் உட்காரவில்லை. செல்வம் படைத்தவர்கள் பத்மாசனத்தில் இப்படி உட்கார்ந்திருக்க, கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அப்படி வீணை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. இப்போ புரியுதா துட்டுக்காரனா இருக்கிறத விட ஏன் படிக்கணும்னு? சுயமரியாதையா இருக்கலாம், கால் மேலே கால் போட்டுக்கொண்டு உட்காரலாம். இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். லக்ஷ்மி மேடம் என்ன பண்ணிருக்காங்க, நேரா தன்னுடைய ஹஸ்பண்ட் விஷ்ணு, பகவான் விஷ்ணு கிட்ட போய் எல்லாருமே உங்ககிட்ட தான் வேண்டுறாங்க, என்கிட்டயும் வேண்டனா நானும் ஏதாவது கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் வாஸ் சோ ப்ளீஸ்ட். ஓகே போ, உன்னை நினைத்து யார் வேண்டினாலும் அவர்கள் வீட்டில் செல்வம் நிறையும், போ, உனக்கு இந்த வரம் தந்தேன். தந்துட்டு யோசிச்சாராம் கடவுள், எல்லாத்தையும் இவங்களேந்து கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு பைலா எழுதினார் கீழே. இந்த பாரு லக்ஷ்மி, நீ யாருக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் செல்வம் கொடுக்கலாம், ஆனா நான் நினைச்சா அதை திரும்பி வாங்கிடுவேன், ஓகேவா அப்படின்னு ஒரு பைலா போட்டார். இது காதுக்கு கிடைச்சிருச்சு சரஸ்வதிக்கு. நேரா தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போனாங்க பிரம்மா. இங்க பாருங்க, லக்ஷ்மி மேடத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் பெரிய வரம் கொடுத்துருக்காங்க, ஆனா அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமா எனக்கு ஒரு வரம் கொடுங்க. பிரம்மா சொன்னாரா, நீ கலைவாணி, உன்கிட்ட இருக்கிறது கல்வி செல்வம், கொடு, உன்னை வேண்டுகின்றவர்களுக்கெல்லாம் கல்வி செல்வத்தை அள்ளி கொடு அப்படின்ற ஒரு பைலா எழுதினாராம். நான் இல்லை,
இந்த உலகத்துல இல்ல, இந்த உலகத்திலே யார் நினைச்சாலும் நீ கொடுத்ததை திரும்பி பெறவே முடியாது என்கின்ற வரத்தை சரஸ்வதி பெற்றாள். நம்ம எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் தெரியுமா? ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்ம எது பேசினாலும் நமக்கு புரியுதா இல்லையா? இவ்வளவு பெரிய விஷயங்க அது. வாசித்தால் புரியுதா இல்லையா? நான் பல மேடைகளில் சொல்கிறேன், எதை வாசித்தாலும் என் உயிர் உறவுகளே, நீங்கள் அதை புரிந்து கொண்டு வாசியுங்கள். புரிந்து கொண்டு ஒரு வேலையை செய்கின்ற பொழுது, புரிந்து கொண்டு ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது இருக்கக்கூடிய அதி அற்புதமான மகிழ்ச்சி மனிதனுக்கு மட்டுமே வாய்த்திருக்கக்கூடிய பெரும் பேறு. அதனால் தான் சொல்லுகிறேன், படியுங்கள். படிப்பதால் வருகின்ற பேர் இன்பம் இருக்குல்ல. நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்றைக்கு இவ்வளவு பேர் ஏன் காத்திருக்கிறீர்கள்? ஒரு நல்ல பேச்சாளருடைய பேச்ச கேட்கலாம், ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்கும். என்ன சும்மா இருக்கிறீங்க? அந்த நம்பிக்கையில தானே நீங்க சைலண்ட் ஆன உடனே பயந்துட்டேன். அந்த நம்பிக்கையில தானே இன்னைக்கு நான் சொல்றேன். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறவங்களாம் நல்ல பேச்சாளர் கிடையாது. பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் பேசிக்கிட்டே இருக்காங்களோ உள்ள, அவங்க தான் நல்ல பேச்சாளர். நான் பேசிவிட்டு போனதற்கு பிறகும் உங்களுக்குள் நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எதை உங்களுக்கு தருவது? நான் ரொம்ப ரொம்ப புதுசா ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்க மத்தியில நான் விதைகளாக தூவ போகிறேன். நேற்று நமக்கு சுதந்திர தினம், அப்படித்தானே? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்வி இருக்குல்ல, கல்வி அது மட்டுமே உங்களுக்கு சுதந்திரத்தை தரும். கல்வி இல்லாதவர்கள், கற்றலில் ஈடுபடாதவர்களுக்கு அடிமை வாழ்க்கை தான் வாய்க்கும். எப்படி சொல்கிறாய்? இப்படி எப்படி சொல்ற? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயத்தை இனிமேல் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் நான் ஒரு மேடையில். படிக்காத மேதை என்று நீங்கள் கர்மவீரர் காமராஜரை சொல்லிவிடாதீர்கள். அவர் படிக்காத மேதை அல்ல, அடுத்தவர்களுக்கு எப்படி படிப்பு சொல்லி தருவது என்று படித்த மேதை. படிக்காத மேதையா? இன்னொரு விஷயம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், நிறைய வாசிக்கிறதுனால. கருப்பு காந்தின்னு சொல்லாதீங்க, தென்னாட்டின் மகாத்மான்னு சொல்லுங்க, இந்த நாட்டின் மகாத்மான்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? கருப்பு என்பது எப்பொழுது மற்றவர்கள் இரண்டாம் நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வருகிறதோ, அந்த சொல்லை நாம் நம்முடைய அடையாளமாக அது இருந்தாலும் கூட அதை ஒரு கலக குரலாகத்தான் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர பாராட்டு குரலாக அதை நாம் வெளிப்படுத்தவே கூடாது என்பது என் கல்வி எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய சூட்சுமம். நான் இப்படி பேசுகிறேன் பாருங்க. பிள்ளைகள், நான் ரெண்டு விஷயத்துக்கு உங்களுக்கு இன்னைக்கு அர்த்தம் சொல்லிட்டு போறேன். படிக்கிறதுனால அர்த்தம் சொல்லிட்டு போறேன். அடிமைத்தனம் எது, சுதந்திரம் எது? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா? முதியவர்களும் வந்திருக்கிறீர்கள், இளம் பிள்ளைகளும் வந்திருக்கிறீர்கள். சின்ன பாப்பா என்கிட்ட வந்து சொல்லுது, 6 வயசு இருக்கும் அதுக்கு. மேம், நான் உங்க ஃபேன், உங்க பேச்சு எனக்கு பிடிக்கும். என் உள்ளத்திலே சிந்தனைகள் அலைமோதுகின்றன. நான் சொல்லுகிறேன், நான் உங்கள் வரைக்கும் இந்த கேட்ஜெட்டில் வந்து சேர்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. ஒரு 3 வருஷமாக தாங்க இதுக்குள்ளே நான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கேன். சரியாக சொல்கிறேன்னா 5 years, 3 years, 3 years to 5 years. ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மத்தியில் நான் 3 ஆண்டுகளாக தான் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். உங்கள் வரைக்கும் வந்து சேர்வதற்கு நான் 27 ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன். 27 ஆண்டுகள் நான் கற்ற கல்வியும் நான் பெற்ற அனுபவங்களும் தான் என்னை உங்கள் கையில் இருக்கக்கூடிய கேட்ஜெட் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது. பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள்,
சும்மா எல்லாம் படிச்சிட முடியாது, உழைக்கணும், அதற்கு நேரம் கொடுக்கணும். எல்லாமே ஃபாஸ்டா அப்படிலாம் புரியாது. படிப்பதற்கு ஒரு நேரம் உண்டு, ஒரு எல்லை உண்டு. நம்மில் பல பேருக்கு தெரியாத ரகசியத்தை நான் சொல்லி, தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா அது ரகசியமா இருக்கு தெரியாததுனால. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை இருக்குல்லப்பா, நான் ரொம்ப டெப்தா பேச போறேன், நீங்க கூடவே வந்துட்டுங்க. புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எது சரி எது தவறு என்று மூன்றாம் ஆள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, உங்களுக்கே தெரியும். கீழே ஒரு சின்ன துண்டு பேப்பர்ல அரபிலையோ சமஸ்கிருதத்திலோ எது எழுதி கிடக்குது. காலில் மிதிச்சிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு. நான் அரபியில் கெட்ட வார்த்தை எழுத முடியாதா? சமஸ்கிருதத்தில் எழுத முடியாதா? எழுதி போட்டிருக்கு. படிச்சதானேயா தெரியுது, கண்ணில் ஒத்திக்கிறதா கிழிச்சு போடுறதா? படிச்சு புரிஞ்சாதானே தெரியுது எது சரி